ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ட்ரெடிஷ்னலான ரெசிபி இழந்த பழம் அடை எப்படி செய்யறதுன்னு. இழந்த பழம் சீசன் இப்போது, அதனால் நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம அடை செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இழந்த பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம அனைத்து வயதினருக்கும் இதை நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இழந்த பழத்தை நல்லா கழுவிட்டு மேல் காம்பை நீக்கிட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இழந்த பழத்தை ப்ரெஸ் பண்ணால் அதோட சீடு வெளில வரும். இழந்த பழத்தோட சீடையும் ஸ்கின்னும் லைட்டாக டச் ஆகிருந்தால் போதும். அந்தளவுக்கு எல்லா இழந்த பழத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொட்டையை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் அதை தூக்கி போட்டுறாதீங்க. கொட்டையோடு சேர்த்து தான் நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். எல்லா இழந்த பழத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மூணுத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பழத்தோட வேல்யூ தெரியாதனால நிறைய பழம் மரத்துலேயே இருந்து அப்படியே வீணாக போகுது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இழந்த பழ மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயையோ பழத்தையோ வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு அடை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க இழந்த பழத்தையும் சேர்த்து இன்னும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொட்டை உங்களுக்கு நல்ல மையாது, அது முழுசாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது மிக்ஸோடு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி ரெண்டுமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போது நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்ல முறுமுறுன்னு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, இனிப்புக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை, கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து இழந்த பழத்தை நல்ல மைய அரைச்சாச்சு. அரைச்சி வச்ச இழந்த பழ விழுதோடு நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க விழுதை ஒரு பிளேட்டில் இல்லைனா இலையில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அடை மாதிரி தட்டி நல்ல சன்லைட்டில் 5லேருந்து 6 நாள் காய வைக்கணும். டே பை டே என்ன ஆகும்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். கடைசியாக உங்களுக்கு நல்ல பிளாக் கலரில் ட்ரை ஆகி உங்களுக்கு பிசுபிசுப்பு இல்லாமல் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் 6 to 7 டேஸில் நம்ம காஞ்சி எடுத்து வச்சிடலாம். சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 10 to 12 டேஸ் ஆகும். நல்ல டீப் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சன்லைட்டில் வச்சு எடுக்கணும். காலையில் ஒரு 10 மணிக்கு கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் 4 to 5 o'clock நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.